எஸ்வி ரியல் எஸ்டேட் மற்றும் உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் சிஎம்டிஏவால் அங்கீகரிக்க பெற்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய வீட்டுமனைகள் ரெடியில் மாதவரம், பொன்னேரி, மீஞ்சூர் பகுதிகளில் உடனே வாங்கிட இன்றே தொடர்பு கொள்வீர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9791175755. எஸ்வி ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்து முறைப்படி ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தை கூடவே ஜாதகம் இறக்குற வரைக்கும் பயணிக்குது. அப்படி ஒரு ஜாதகத்தை நம்ம தொடர்ந்து நிறைய சந்தேகங்களோடையும் நிறைய கேள்விகளோடையும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கிற ஒரு ஜாதகத்துல எந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு ரொம்பவே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு கெஸ்ட் நம்ம கூட இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறாரு. அந்த கெஸ்ட் பாத்தீங்கன்னா அம்மாவாசை ஜோதிடர் திரு பொன்முடி அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம் சார். வணக்கங்க. விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் கும்பிடும் பொழுது நமக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நம்ம எது இந்த கடவுள் அந்த கடவுள்னு இல்லைனாலும் விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் கும்பிடும்போது நமக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்களே, உண்மையா? நான் விநாயகர் கும்பிடவே மாட்டேன், ஆஞ்சநேயரையும் கும்பிடவே மாட்டேன். ஏன், எதனால? ஆஞ்சநேயர் ராவணனை கொண்டிருக்கு ஒரு முக்கிய. ராவணன் ஒரு சிவபக்தன், நான் ஒரு சிவபக்தன். ஆஞ்சநேயருக்கு எந்த நட்சத்திரமே இல்லை, இந்த நட்சத்திரம் பிறந்தன்னு அடையாளம் இல்லை. விநாயகருக்கும் அடையாளம் இல்லை. ஆனால் ஒரு பெரிய மாயை கிரியேட் பண்ணி நாம் சொல்கிறோம், இந்தி எதிர்ப்பை சொல்கிறோம், வட இந்தியன்னு சொல்கிறோம், வடக்கன்ஸ் சொல்கிறோம். அவங்க தான் விநாயகருக்கு பெரிய பூஜைகள் கொண்டாடக்கூடியது. நம்மளுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. எப்படி ஹவு டு இது இணைஞ்சதுன்னு எனக்கு தெரியல. இல்லை, எனக்கு நீங்கள் சொல்கிறது இப்போ ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா தெருவுக்கு தெருமுக்கிலலாம் நம்ம விநாயகர் சன்னதியை தானே பார்க்குறோம். அப்போ நீங்கள் எல்லாருமே வணைந்து நீங்கள் எதுக்கவே கூடாது. அந்த காலத்துலேயே ஆலமரத்து பிள்ளையார்லாம் இருந்தாங்க இல்லையா? ஆலமரத்துக்கு கீழே ஏன் நீங்கள் நிறைய ஆலமரத்துக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ராகுக்கேதுக்கு தான் நிறையா இது வச்சுருப்பாங்க. பாம்பு வச்ச பிரதிஷ்டை வச்சு தான் வச்சுருப்பாங்க. பிற்காலத்தில் ஐயர் வரும்போது தான் அங்கே விநாயகர் வந்தார். அது வரைக்குமே விநாயகர் வரவே இல்லை. திடீர்னு விநாயகர் வந்தார். எனக்கு இது ரொம்ப உண்மையிலேயே எனக்கு இது யானையை கும்பிடுங்க, ஸ்ட்ரெயிட்டாக யானையை கும்பிடுங்க. ஏன்னா இப்போ எந்த ஒரு யானையே முழுசாக கும்பிடுங்க. யானைக்கு உண்டு நட்சத்திரம், யானைக்கு நட்சத்திரம் இருக்கு, ஆனா ஆஞ்சநேயருக்கு இல்லைங்கிறீங்க. அப்ப கடவுள்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஜாதகம் ஜோசியம்லாம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? உருவாக்கப்பட்டதை அதுக்கு இப்போ திடீர்னு ஒருத்தன் ஒரு சித்தரை உருவாக்கணும், அதுக்கு என்ன நட்சத்திரம், அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தரும் உருவாக்கி விட்டுருப்பாங்க. அதையும் நம்ம பிடிச்சிட்டு இருப்போம். ஏன்னா ஓமம் ஆரம்பிக்கும் பொழுதே முதல்ல அந்த மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி விநாயகர் பூஜை பண்ணி தான் ஓமமே ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் சொன்ன ஒரு விஷயம், வாக்கிய பஞ்சாங்கம் முக்கியமா திருக்கணித முக்கியமா அப்படின்னு பாருங்க. திருக்கணித முக்கியத்தில் முருகன் தான் வச்சுருப்பாங்க, வாக்கியத்தில் வேற வச்சுருப்பாங்க. அங்கேயே நிறைய உடையுது. நான் திருக்கணித பேஸ் பண்ணி இருக்கிறேன். வாக்கியம் ஃபாலோ பண்ணுறவங்க இது நீங்கள் சொல்கிற எல்லாமே நடக்கும். ஆனால் ஜாதகம்னு எழுதும்போது திருக்கணிதத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். திருக்கணித பிரகாரம் தான் இந்த மார்ச் 29 அன்றைக்கி சனி மாறுது. வாக்கியத்தில் அடுத்த வருஷம் தான் மாறுது. நீங்கள் வேணால் கணக்கெடுத்து பாருங்கள். இந்த மார்ச் 29க்கு முன்னாடி இந்த சனி பயிற்சி ஆகும்போது நிறையா பேர்த்துக்கு மாற்றங்கள் ஏற்படும். அப்போ வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் பார்த்தா அடுத்த வருஷம்தான் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். அப்போ இந்த வருஷமே ஒருத்தனுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுன்னா திருக்கணிதம் வேலை செஞ்சு ஆரம்பிச்சிருந்துச்சான்னு அர்த்தம். அப்போ நீங்கள் இதுலேயே பெரிய பிரச்சனைகள் இருக்குது. இது எங்கள் அப்பா காலத்துலேருந்து இருக்குது. எங்கள் அப்பாட்ட இது கேட்கப்பட்ட கேள்வி தான். நீங்கள் அதை கேட்டோன்னா எனக்கு அது பயங்கர நான் அதுக்காக விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கெல்லாம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன். எல்லோரும் சாமி கும்பிடுவாங்க, நான் கும்பிடணும்னு அவசியம் இல்லை. ராவனோட பக்தனா, சிவனோட பக்தனா, நான் சிவனை இது அதுக்காக எல்லாருமே நீங்கள் அப்படின்னு நான் சொல்லவில்லை. அது உங்களோட விருப்பம். ஆனால் என்னோட ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, நீ நார்த் இந்தியாவே கேவலமாக திட்டுற பேசுகிற, அப்போ அந்த சாமியை நீ தலையில் வச்சு கொண்டாடுறீங்களே, இது எந்த வகையில் நாயுன்னு என்னோட கேள்வி. அவ்வளோதான். அப்படி பார்த்தா ஹரே போலிநாத்ன்னு தான் சொல்கிறாங்க. நம்ம சிவபெருமானை தான் நார்த்லேயுமே கும்பிடுறாங்க. பெருமாள் பெருசாக அங்கே இது பண்ண மாட்டாங்க. பட் அதுக்கு பதிலாக கிருஷ்ணரை வேணால் கொண்டாடுவாங்க. அப்படி இருக்கும்போது சிவபெருமானும் அப்போ நார்த்துலேருந்து வந்தாருன்னு தானே சொல்லணும்.
சிவன் வந்து எல்லா இடத்துலையுமே இருந்தார். விநாயகருக்கு எங்கே புறப்படும் எங்கே புறப்படும் எங்கே? ஓ, நீங்கள் வந்து சிவனை வந்து நீங்கள் கைலாசால போய் ஒரு இடம் இருக்குது. விநாயகருக்கு எங்கே இடம் சொல்லுங்க. தெரியல, தேடுவோம். கண்டுபிடிங்க. யாராவது இருந்தால் சொல்லுங்க, கீழே போடுங்க. இப்போ பயங்கரமான விநாயகர் பக்திகளாக இருக்காங்க, பயங்கரமாக கோச்சுக்குவாங்க. இப்போ குளிகை நேரத்துல என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணக்கூடாது? குளிகை நேரம் வந்து எதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, அதாவது ஆரம்பிக்க எழுத சீமந்தம், இல்லைன்னா ஒரு காது குத்து, இல்லை வந்து மொட்டை அடிக்கிறது, சுப நிகழ்ச்சி எல்லாமே குளிகை நேரத்தில் பண்ணுவது ரொம்ப நல்லது. அசுபம் இதெல்லாம் வந்து அந்த திதியை பார்த்து, அவங்க இறந்தவங்களோட திதியை பார்த்து அந்த டைமை பார்த்து பண்ணணும். ஆனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவனோட ஜாதகம் நட்சத்திரம் ஒரு கணக்கு இருக்குது. அந்த நாள் ஆகாத நாளாக இருந்து அன்றைக்கி குளிகை நல்லா இருந்தாலும் கூட அவன் பண்ண முடியாது. அந்த குளிகைக்காக ஒருத்தன் பண்ணுறான் அப்படின்னா அது தவறு. குளிகை நேரத்துல நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்கினாலோ இல்லை ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணால் அது ரிப்பீட்டடாக நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வெளியில் பேசப்படுது. அது உண்மையா? அது உண்மை கிடையாது. உண்மை இல்லை. அப்போ இந்த அச்சய திதி அன்னைக்கு நகை வாங்கினா நகை சேரும், இந்த கதையும் அப்போ இதுவும் உண்மை இல்லை அதுவும் உண்மை இல்லைங்கிறீங்களா? அச்சய திதியும் உண்மை கிடையாது. இதுவும் வந்து குளிகை ஓரளவுக்கு பார்க்க வேண்டிய நேரம், அவ்வளோதான் ஒழிஞ்சு அதுக்காக மெனக்கெட்டு இவனுக்கு எல்லா கெடுதல் எல்லா கெட்ட நேரம் இருந்து குளியல் நான் பண்ண எனக்கு நடக்கலைன்னு தான் சொல்லுவான். நல்ல நேரம் வந்து குளியல் பண்ணால் அது இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். அதுதான் கணக்கு ஒழிஞ்சு ஒரு நாளோட குளியல் நான் பண்ணிட்டேன் அப்படின்னா மீதியெல்லாம் அப்போ என்னது, மீதி 5 கேட்டு நான் சொன்னேனே, அந்த 5 கேட்டு பூட்டி இருந்து ஒரு கேட்டு மட்டும் திறந்தால் அவன் உள்ளே போயிட முடியுமா? 5ஐயும் ஓப்பன் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும். அப்படி ஜெயித்தவன் இப்போ ஒரு 20 கோடி 25 கோடிக்கு ஒரு லாட்ரி விழுகுது, அவனுக்கு 5 கேட்டும் ஓப்பன் ஆகிருக்கும். நான் போய் பார்த்தேன் அவன் ஜாதகத்தை, ஜெயித்தவன் ஜாதகத்தை போய் பார்க்க எப்படி விழுந்தது அவனுக்கு, சாதாரணமாக விழுந்ததா பார்க்கும்போது பார்த்தா அவன் 5 எல்லாமே ஓப்பன் ஆகிருக்குது. கோச்சாரத்துலேருந்து திசையிலேருந்து எல்லாமே ஓப்பன் ஆகிருக்குது. அப்போ அவனுக்கு விழுந்தே ஆகணும் விதி. இப்போ இதுக்கும் பூர்வ ஜென்ம கர்மாக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? எதுக்கு குளிகைக்கும்? இல்லை, நம்ம வாழ்க்கையில் நம்ம நடக்கிறதுக்கெல்லாமே வந்து பூர்வ ஜென்மம் மட்டும் இல்லை, உங்களோட முன்னோர்கள் ஓட ஜீன், அந்த கர்மா, அது எல்லாமே நீங்கள் இப்போ நீங்கள் உங்களோட சோல் இருக்குதுல்ல, இந்த சோல் வந்து ஒரு 5 தலைமுறையை போய் டச் பண்ணிட்டு வரும். அந்த இப்போ நம்ம பண்ண பாவத்துக்கு நம்ம பழி ஏற்றுக்கலாம், பட் நம்ம முன்னோர்கள் பண்ணுற பாவத்துக்கும் அந்த கர்மாவை நம்ம தான் அனுபவிக்கணும். இல்லை நான் அதுலேருந்து வெளியில் வரணும்னா அதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா? எல்லாத்துக்குமே ஜாதகம் ரீதியாக இருக்குது, அதுக்கேற்ற கோயில்கள் இருக்குது. அந்த தோஷம் எப்படின்னு பார்க்கணும். மிகப்பெரிய கட்டு என்னதுங்களா, ஒரு ஜாதக கட்டு கால சர்ப்ப தோஷம். 32 எப்படி தோஷம் இருந்தாலும் 32 வயசுக்கு அப்போ உடையணும். 32க்கு அப்பவும் 33, 34, 35, 40, 46 வரைக்கும் ஒருத்தனுக்கு கல்யாணம் நடக்கலை, குழந்தை பிறக்கலை, வீடு, இதெல்லாம் கால சர்ப்ப தோஷத்தைக்குள்ளே அடங்கி இருக்குது. கட்டு போட்டிருக்குதுன்னு அவன் நினச்சிக்கணும். கட்டுன்னு மந்த கட்டெல்லாம் கிடையாது, மாயக்கட்டு, கண்ணுக்கு தெரியாத கட்டு. அதை கண்டுபிடிச்சி அதுக்கு போய் போகாத இடம் இல்லை, போகாத ஊர் இல்லை, நடக்காத நடை இல்லை, கண்ணு புடைக்க போய் நின்று புடைச்சி முட்டி போட்டு வேண்டி கும்பிடும்போது தோஷமே உடையும். காசு கொடுத்ததுனாலையோ இல்லை மணிக்கணக்கில் மந்தம் சொன்னதுனாலையோ தோஷம் உடையாது. இதில் உள்ளே போனீங்கன்னா 1 மணி நேரம் நம்ம பேச வேண்டியிருக்கும். அதனால் பேசிக்காக ஒரு விஷயம் மக்களுக்கு தெரியணும்னா, பூர்வ ஜென்மத்தில் நாம் ஏதாவது பாவங்கள் தொடர்ந்து நம்மளுக்கு குழந்தை நிற்கலை, வீடு நிற்கலை, இடம் வாங்கணுன்னு நம்மகிட்டேருந்து பிடுங்கிடுறாங்க, அபாசனம் ஆகுது, இல்லை குழந்தை பிறந்து தவறுது, உடனடியாக நம்ம ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது நம்ம ஜாதகத்தையும் கண்டுபிடிக்கணும். இது வந்து கடவுளே இல்லை, நான் வேண்டிகிட்டு இருந்தேன், கடவுள் என்னை ஏமாற்றிட்டாரு. உன் கருமா 3 ஜென்மத்துக்கு கருமா, அவங்க என்ன பாவம் பண்ணாங்க, என்ன செஞ்சாங்க. இப்போ கலியுக இப்போ இந்த காலத்தில் நீங்கள் ஒரு அம்மா தன் சொத்தையெல்லாம் பிடுங்கி நடு ரோட்டில் விடுறாங்க, ஜெயிச்சிட்டேன்னு நினைக்கிறாங்க. இவங்க ஜெயிச்சிட்டேன்னு நினைக்கிறாங்க.
ஒரு பெண்ணை இந்த நாசம் பண்ணி ரோட்டில் அழுக விடுறாங்க. நியூஸ்லலாம் பார்க்குறீங்க. ஜெயிச்சிட்டேன்னு காலம் ஜெயிக்கலாம், கருமாவில் ஜெயிக்க முடியாது. அப்போது ஒருத்தன் காட்டுக்குள்ளே வேண்டிகிட்டு இருக்கான், கடவுளேன்னு சொல்லி வேண்டுறான். அவனை கண்டந்துண்டமாக விஷத்தை வச்சு கொள்கிறாங்க, சுடுறாங்க. அந்த ஆத்மா சும்மா விடாது. அது பெரிய அதெல்லாம் அந்த எல்லா ஆத்மாவுக்கும் பவர் உண்டு. இந்த ஆத்மாவுக்கு அதிகமாக பவர் உண்டு. நான் சொன்னது வீரப்பனை உலகமே ஜெயிச்சதுன்னு சுட்டு வீடு வாங்கினாங்க, காடு வாங்கினாங்க. ஆனால் அந்த ஆத்மாவை வந்து சாதாரண ஆத்மா இல்லை. இப்படியெல்லாம் கணக்கு இருக்குதுங்க. அப்போ இதெல்லாம் அப்போ அவன் கெட்டவன், அதனால் நீ என்ன வேணும்னு சொல்லு. நீ கெட்டவன் அப்படின்னா ராவணன் கெட்டவனா நல்லவனா? ராமன் இவ்வளோ பேர் சொல்கிறாங்களே, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா? இதெல்லாம் நிறைய கணக்கு இருக்குதுங்க. இது மாதிரி மனித வாழ்க்கையிலையும் நிறைய சிக்கல்கள் பிசைஞ்சு வரும்போது ஒருத்தனுக்கு சிக்கல் வந்து தடுக்குது, இல்லை அவன் எதிர்பார்த்தது நடக்கலை, அப்போவே நீங்கள் போய் உங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போய் நிற்கணும் ஃபஸ்ட்டு. அங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு புள்ளி கிடைக்கும். அப்போ நீங்கள் அதை உடைக்க. நிறைய பேருக்கு குலதெய்வமே யாருன்னு தெரியாமல் இருக்காங்க. விதி பயங்கரமாக விளையாடுதுன்னு அர்த்தம். கண்டுபிடிக்கணும். அதுக்கு விதி பயங்கரமாக விளையாடுது. குலதெய்வமே ஒருத்தனுக்கு கிடைக்கலன்னா தேடி பிடிக்கணும். அதான் முதல்ல கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். ஜாதகம்ல அதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். ஜாதகத்தில் இருங்க. யாவுனா ஜோசிக நீங்கள் போகணுங்க. நீங்கள் தாங்க நாங்கள் தான் தேடி போகணுங்கிறீங்களா? ஜோசிகானே எல்லா வேலையும் பண்ணால் அப்போ நீங்கள் மற்றவங்களுக்கு என்ன வேலை? ஒருத்தங்க வந்து இப்போ குலதெய்வமே தெரியாமல் நிறைய ஃபேமிலிஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க ஆரம்ப வழிபாடு குலதெய்வ வழிபாடுன்னு தான். ஸோ எங்களுக்கு தெரியாத அந்த குலதெய்வத்தை உங்களால் கண்டுபிடிச்சி கொடுக்க முடியுமா? என்னால் கண்டுபிடிக்கணும்னா அது போய் அவனையே கண்டுபிடிக்க வைக்கணும். அதுக்கு நான் வழிமுறை சொல்லுவேன். அவனை தேடி வரும். அப்படி பல பேர்த்துக்கு நான் பிடிச்சி கையில் கொடுத்ததுக்கு. எப்படி சார்? ஜாதக ரீதியாக நம்ம உட்காந்து பேசும்போது நான் ஒரு சில இடத்துக்கு போய் நின்று நீ போய் கும்பிடும்போது அங்கே ஒருத்தன் வருவான் சொந்தக்காரன். இப்போ எனக்குமே குலதெய்வம் தெரியாது, சரிங்களா? நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து பெருமாளை மட்டும்தான் நாங்கள் கும்பிட்டுருக்கோம். நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தவங்க? எங்கள் பூர்வீகம்னு பார்த்தீங்கன்னா பிறந்து வளர்ந்தது எல்லாமே திருவள்ளூர் தான். எங்கள் பாட்டி தாத்தாவும் அதே திருவள்ளூரில் தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் எத்தனை தடவை திருவள்ளூர் போயிருக்கீங்க? ரெகுலராக மாதத்துக்கு 2 வாட்டியாவது போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். நீங்கள் என்ன நட்சத்திர ராசி? விருச்சக ராசி, கேட்ட நட்சத்திரம். விருச்சம் செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால தெற்கு தென்கிழக்கு பகுதி பக்கம் போய் நீங்கள் திருவள்ளூர் கிட்ட போய் தென்கிழக்கு பகுதியாக போனீங்கன்னா ஏதாவது ஒரு கோயில் இருக்கும். அங்கே கன்னிமாக கோயிலும் ஒரு 9 கோயில், கன்னிமாக 9 கன்னிகள் இருந்து சப்த கன்னிகள் இருக்கக்கூடிய சும்மா ஒரு கோயில் இருக்கும். அங்கே நீங்கள் போய் வேண்ட ஆரம்பிச்சு அங்கே போய் வேண்டணும். திருவள்ளூரில் ஏதாவது ஒரு இடத்துல போய் வேண்டணும். அந்த தெற்கு திசையை பார்த்து வேண்டும்போது என்றைக்குனே தெரியாத ஒரு ஆள் உங்களோட சாதாரணமாக உங்கள் சித்தப்பாவுக்கு அப்பா அப்படி ஏதாவது ஒரு தூரத்தை சொந்தமாக இருக்கும். சாதாரணமாக வருவாங்க, சாதாரணமாக சொல்லுவாங்க, நாங்கள் அந்த இதுக்கு தான் போயிட்டுருக்கோம், நீ வாமா அப்படின்னு கூட்டிகிட்டு. இப்படி தான் நடக்கும். ஜோசிகானே வாயிலத்தை வந்து அப்படியெல்லாம் செய்ய மாட்டோம். இப்படி ஒவ்வொரு ராசி நட்சத்திரத்துக்கு எந்த திசையை நோக்கி போகணும், அவங்களோட ஊர் எங்கே, அவங்களோட வம்சம் எங்கே, அந்த வம்சம் போய் தேடும்போது கிடைக்கும். இது மாதிரி என்னோடய கிளைண்ட்டுக்கு ஒரு 10 பேர்த்துக்கு நான் பண்ணி கொடுத்தேன். பரிகாரம் அப்படின்னும் போது இந்த கோவிலுக்கு தான் போகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து திருச்செந்தூர் முருகரை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் பண வசதி இல்லாதவங்க என்ன பண்ணுறாங்க? முருகர் எங்கே இருந்தாலும் முருகர் தானே, இல்லை நடந்தும் கூட போகலாம். இல்லை சொல்கிறேன், முருகர் இவங்க கிளைண்ட் நடந்தே போய்க்கலாம். ஜோஷியம் பார்க்குறோம். நீங்கள் அழகாக ட்ரெயின் இருக்குது, கார் இருக்குதுன்னு போய் அங்கே இது ஒன்று. ஏன் வீட்டிலேருந்து நடந்து போயிட்டு நடந்து வாங்கலை? இப்போ நம்ம ஜாதகம்லாம் பார்க்குறோம், ஜோசியெல்லாம் பார்க்குறோம், அவங்க சொல்கிறாங்க இந்த கோவிலுக்கு தான் நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மண்டே ஆட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, முருகர் எங்கே இருந்தாலும் முருகர் தானே, நம்ம இங்கே பக்கத்தில் இருக்கிற முருகரையே திருச்செந்தூர் முருகரை நினச்சி இங்கே நம்ம வேண்டிக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அப்போ பர்டிகுலராக திருச்செந்தூர் முருகரை போய் நீங்கள் பாருங்கன்னு சொல்கிறதுக்கு உண்டான அர்த்தம் என்ன? நட்சத்திரத்துக்கு அந்த நட்சத்திரம் வந்து விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவனுக்கு மட்டும்தான் அங்கே. நீங்கள் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இதே வந்து கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க, அது முருகனோட நட்சத்திரம் தான்.
பழனிக்கு தான் போகணும். அப்போ விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரம் எந்த முருகரை பார்க்கணும்னு சொல்லுங்க. ஏன் கேட்டைக்கு வந்து ஏன் முருகனுக்கு போகணும்? இல்லையா? அது சிவனை போய் கும்பிடணும். அப்படியா? செவ்வாய் அதிபதினும் போது அதனால தான் நிறைய பேர் ஏமாறாங்க. ஏமாக காரணமே அது சரியான வழிபடுதல் நீங்கள் பண்ணாதனால தான் மொத்தமாக ஒரு அணுகுண்டை தூக்கி போடுறாங்க. அதை போய் எல்லாரும் போய் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு இருக்குது. சிவபெருமானுக்கு ஏதாவது தனிச்சிறப்பு உள்ள கோயில் இருக்கா? இந்த கோவிலுக்கு நீங்கள் போங்க அப்படின்னு எனக்கு கேட்ட நட்சத்திரமாக இருந்தால் அவங்க வந்து வேதாலயத்துக்கு பக்கத்தால் வேதபுதீஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்குது. பௌர்ணமி சமயத்தில் அந்த கோயிலுக்கு நீங்கள் போகணும். கேட்டு சிவன் வந்து மான் மேலே உட்காந்துட்டு இருக்க கதை உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க நம்ம நேயர்களுக்காக. அது பெரிய கதை. தெரியுது. அப்போ இன்னொரு எபிசோடில் நம்ம பார்ப்போம். கோயிலில் தான் நீங்கள் மான் மேலே உட்காரக்கூடிய சிவனை நீங்கள் பார்க்கலாம். அங்கே நீங்கள் போய் கும்பிடும்போது டோட்டலி மிகப்பெரிய சேஞ்சஸ் அப்படி நிறைய இருக்குது. நான் நிறைய தேடி வச்சிருக்கேன். நீங்க ஒவ்வொன்றும் சொல்ல 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 எனக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கு. நிச்சயமா எஸ்பி ஆன்மீக நேர்கள் வந்து ரொம்ப கண்டினியூஸா இனிமே வந்து நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த நிகழ்ச்சியை. எந்த ஜோசிகானா இருந்தாலும் நீங்கள் இன்டர்வியூ எடுத்தாலும் சரி, மக்களே பார்த்தாலும் இந்த 27 நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த பொண்ணெல்லாம் பார்க்குறாங்கல்ல, பொண்ணு பார்க்க அவனுக்கு முதல்ல இந்த 27 நட்சத்திரம் தெரியுதான்னு பார்க்க சொல்லுங்கள். செவ்வாதோசை இதெல்லாம் பார்க்காம மொட்டையாக பண்ணிகிட்டே இருந்தால் அது மிகப்பெரிய தப்பு. அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயிலியம், மகம், பூரம், உத்தரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், போராடம், உத்தாடம், திருவோணம், அவிட்டம், சதயம், போட்டாதி, உத்தட்டாதி, ரேவதி. இந்த 27 நட்சத்திரத்துக்கு பாட்டு உண்டு. இந்த பாட்டுக்கு ஏற்ற வாழ்க்கை உண்டு. பாட்டுக்கு தகுந்த சாமி உண்டு. இத்தனை இருக்குது. விசாக நட்சத்திரத்துலேயே துலாத்தில் இருக்க வந்தால் திருச்செந்தூர் போகணும். அதே விருச்சிகத்தில் இருந்தால் அவன் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போகணும். இப்படி கணக்கு இருக்குது. இப்படி இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் மொத்தமாக போக சொல்கிறது வந்து மிகப்பெரிய எக்ஸாம் பேப்பராக இருக்கட்டும், இல்லைன்னா மல்லிகை சாமான் லிஸ்ட்டாக இருக்கட்டும், எடுத்த உடனே பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பிக்கிற பழக்கம் கொண்ட நம்ம எதிர்க்க நம்ம ஐயா வந்து இப்படி ஒரு வாக்கியத்தை முன் வச்சிருக்கிறாரு. ஸோ இதை பற்றின சந்தேகங்களும் உங்களோட கேள்விகளும் நீங்கள் அவர்கிட்ட டைரெக்டாக கேட்கணும்னு நினச்ச விஷயங்கள் எல்லாம் கமெண்ட்டில் எங்களுக்கு சொல்லுங்கள். அடுத்தடுத்த எபிசோடில் உங்களோட கமெண்ட்டில் இருக்கிற கேள்விகளை நான் ஐயா கிட்ட கேட்டு பதில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது வரைக்கும் ரொம்ப அழகாக வித்தியாசமான நிறைய ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எங்களுக்காக சொன்னீங்க. இது போல் இன்னும் எங்களோட எஸ்வி ஆன்மீகம் நேர்களுக்கு நிறைய ஆன்மீக தகவல்கள் மற்றும் ஜாதகம், ஜோஷியம் சம்மந்தப்பட்டமான தகவலை தொடர்ந்து நீங்கள் இவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி ரொம்ப அழகாக போனதுக்கு நீங்கள் இந்த விஷயங்கள் சொன்னதெல்லாம் ஒரு மிகப்பெரிய காரணம். ரொம்ப நன்றி. என்னோட கருத்து என்னென்னா, தமிழ் முக்காலத்துக்கு முன்னாடியே தோன்றினதாக இருந்தால் அது முருகன் தான் கடவுள்னு சொல்கிறாங்க. அந்த முருகன் வழிபாடு தான் முக்கியம்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி திடீர்னு இது வந்தது தான் என்னோட கேள்வி. நான் படித்த அந்த ஜோதிட அலங்காரமாகட்டும், எனக்கு சொல்லி கொடுத்த என் தந்தையாகட்டும், இதுக்கு பயங்கரமாக நாங்கள் விவாதம் பண்ணி தான் இந்த விஷயத்தை எப்போவோ சொல்ல வேண்டிய கருத்து இன்றைக்கி நான் புதுசாக நம்ம சேனலுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். உங்களோட கருத்துக்களை நீங்கள் தெளிவாக சொல்லலாம். அது உங்களுக்கு உரிமை உண்டு. என் கருத்துக்களை நான் சொல்கிறதுக்கு எவ்வளோ உரிமை உண்டோ அது மாதிரி உங்கள் கருத்துக்களும் சொல்கிறதுக்கு உரிமை உண்டு. நன்றி, வணக்கம். வணக்கம்.